இல்லை அந்த மாதிரி அதிகரிக்குதுன்னு பொதுவாக சொல்லிட முடியாது. நடைபெறுகிற எங்கே சின்ன தவறு நடந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை சீர் செய்து வருகிறார்கள். தற்போது கூட இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்குரிய அந்த தண்டனைகள் எல்லாம் சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆனாலும் கூட நீங்கள் சொல்வதைப் போல பள்ளிக்கல்வித்துறையும் மற்ற துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரு சிறிய குற்றங்களும் கூட நடக்காத வண்ணம் இன்றைக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை எங்கேயுமே இல்லையே. இப்போ ஏதாவது பெருமளவு நடக்குதுன்னு ஒரு பொதுவாக ஏதோ இது சொல்கிற மாதிரி இதில் சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நடைபெற்ற எந்த குற்றமாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல தொடர்ந்து பாஜக சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் திமுக காரர்களோட நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே இந்த ஹிந்தி இருக்கு, ஆனா இவங்க மாநகராட்சி அரசு பள்ளிகள்ல வேணான்னு தடுக்கிறது அநீதி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களை நான் நன்றாக அறிவேன். நீட்டு தேர்வுக்காக அவரை நான் நேரடியாக சந்திக்கிற போது அவரே என்னிடத்தில் சொன்னது, நான் சார்ந்திருக்கிற ஒடிசா மாநிலத்து மக்களும் கூட நீட்டை விரும்பவில்லை என்று சொன்னார். அதை அவர் மறுக்க முடியாது. எனவே அந்த மக்களும் விரும்பாத ஒரு நீட்டைத்தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த 2152 கோடியை தருவேன் என்று அடம்பிடிப்பது ஒன்றிய அமைச்சருக்கு அழகான ஒரு நடவடிக்கையாக அது இருக்காது.